வணக்கம். இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த பேருந்து விபத்து. மாணவர்களில் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடம். யாழ் மக்களின் சேமிப்புகள் சூட்சகமாக சுரண்டப்படுகின்றன. ஆம்பலப்படுத்திய சமூக ஆர்வலர். மொழியை வளர்க்க சனசமூக நிலையங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். எம்பி ஸ்ரீதரன் தெரிவிப்பு. 25 வருடங்களின் பின்னர் வெளியேறிய ராணுவம். வடமராட்சியில் திடீர் திருப்பம். தொடர்வது விரிவான செய்திகள். ராணிக்காடு பொகவந்தலாவ பிரதான வீதியின் கேம்பியன் தோட்ட பகுதியில் இன்று காலை 7:30 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த மாணவர்களில் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொகவந்தலாவ ராணிக்காடு பகுதியில் இருந்து பொகவந்தலாவ நகரில் உள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ராணிக்காடு பொகவந்தலாவ பிரதான வீதியின் கேம்பியன் தோட்ட பகுதியில் விபத்துக்கு உள்ளானது. விபத்தின் போது காயமடைந்த 34 மாணவர்கள் பொகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அதன் பிரதேச வைத்திய அதிகாரி ASK ஜெயசூரிய தெரிவித்தார். பயணத்தில் இருந்து தனியார் பேருந்தின் பிரேக் தொகுதியில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக பேருந்தை கட்டுப்படுத்துவதற்காக சாரதி அதனை வீதியோரத்தில் இருந்த மண் திட்டில் மோத செய்து நிறுத்த முற்பட்ட போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. கடுமையாக காயமடைந்துள்ள 10 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட மக்கள் சிறுக சேர்த்த சேமிப்புகள் எல்லாம் மிக சூட்சகமான முறையில் கொள்ளையிடப்படுவதாக சுட்டிக்காட்டிய சமூக ஆர்வலர் இரானியல் செல்வின் இந்த பாரிய பொறிக்குள் நமது பெண்களே அதிகம் சிக்கிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிமிக்க பெண்கள் தேசத்தின் பெருமை நிகழ்வொன்றில் பசுமை மற்றும் நீல பொருளாதாரம் தொடர்பில் உரையாற்றும் போது இவ்வாறு கூறிய அவர் மேலும் தெரிவிக்கையில், பெண்களின் நிலைமை என்பது வேறு, பெண்களின் பொருளாதார இறமை என்பது வேறு. இந்த இரண்டிலும் சிக்கொண்டு முன்னேறி செல்ல முடியாது. எமது பெண்கள் தள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரம் இலங்கையில் உள்ள வங்கி கட்டமைப்புகளின் ஊடாக பெரும் நிதி வசூலிப்பில் யாழ் மாவட்டம் முதல் நிலையில் இருக்கின்ற போதும் வங்கி கடன் வழங்கலில் யாழ்ப்பாணம் 25வது நிலையில் இருக்கின்றது. இது எமது நிதியை எம்மிடமிருந்து வங்கிகள் சுரண்டி தென்னிலங்கை மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு தாரை வார்க்கும் செயலாக நாளாந்தம் நடந்தேறுகின்றது. அதே நேரம் வங்கிகள் எமது மாவட்ட மக்களின் நலன்களில் அக்கறை கொள்ளாதிருப்பது வேதனைக்குரியது. மேலும் பச்சை பொருளாதாரம் நீல பொருளாதாரம் என்று பேசுகின்றார்கள். ஆனால் அந்த பொருளாதாரங்களூடாக மக்களுக்கான நன்மைகள் எதுவும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. பெண்கள் தமக்கான முன்னேற்றத்துக்கு நிறுவனங்களை உருவாக்க வேண்டுமே தவிர சுரண்டும் நிறுவனங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. இவை எமது சேமிப்புகளை கொள்ளையிடுகின்றன. குறிப்பாக இந்த நிறுவனங்களுக்கு மிக உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது. தங்கத்தை கொண்டு வந்து அங்கு அடகு வைத்துவிட்டு மீள எடுக்க மாட்டீர்கள் என்று. அதனால் அந்த தங்கம் எல்லா தங்கங்களுக்கும் சொந்தமாகி விடும் என்றுதான் மின்கம்பங்கள் தோறும் விளம்பரங்களை காட்சிப்படுத்தி வருகின்றனர். அன்று எமது பிரதேசங்களில் மக்கள் வங்கியும் கிராமிய வங்கியும் ஒரு சில தனியார் வங்கியும் செய்த அடகு மற்றும் இலகு கடன் சேவையை என்று பினான்ஸ் நிறுவனங்கள் செய்கின்றன. தற்போது யாழ்ப்பாணத்தில் பினான்ஸ் நிறுவனங்களின் பெருக்கம் பல நூறுகளாய் உயர்ந்துவிட்டது. இதன் நோக்கம் நமது சேமிப்புகளை கொள்ளையிடுவதாக இருக்கின்றது. இந்த சுரண்டலுக்கு பலியாகி கொண்டிருப்பவர்கள் எம் வீட்டு பெண்கள் தான் என்பதே வருத்தமான செய்தி. அதே நேரம் அந்த பெண்கள் யார் என்று பார்த்தால் முதன்மை பொருளாதாரம் என்று கூறும் விவசாயம், கால்நடை உள்ளிட்ட நாளாந்த தொழிலை செய்யும் பெண்கள் தான் இதில் சிக்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலைமையில் தான் நாம் நீல பொருளாதாரம் பசுமை பொருளாதாரம் பற்றி பேசுகின்றோம். நாங்கள் புரிய தவறியுள்ள விடயம் என்னவென்றால் நீல மற்றும் பசுமை பொருளாதாரம் என்பது என்ன, அதை எவ்வாறு பயன்படுத்துவது, வளங்களை நாம் எவ்வாறு அறுவடை செய்ய வேண்டும் என்பதை. இதை வழங்காத எமக்கான நிறுவனத்தை உருவாக்காது இருப்பதால் தான் வடபகுதி உற்பத்தியாளர்கள் வேறு நபர்கள் நிறுவனங்களால் முழுமையாக சுரண்டப்படுகிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய இனத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் மொழி. மொழியை வளர்க்க சனசமூக நிலையங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி சோரன்பாட்டு சரஸ்வதி சனசமூக நிலையத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு சனசமூக நிலையம் உருவாக்கினால் ஒரு சமூகத்தில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பது கடந்த கால அனுபவங்கள். கடந்த காலங்களில் அறிவை வளர்ப்பதற்கு சனசமூக நிலையங்கள்
நிலையங்கள் அதிகமாக புத்தகங்கள் தந்தன. ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சியில் பிள்ளைகளை வாசிக்க தூண்ட வேண்டும். அப்போதுதான் சமூகத்தை முன்னேற்ற முடியும். உலகத்தில் சனசமூக நிலையங்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்ட நாடு நோர்வே ஆகும். ஸ்வீடனிலிருந்து நோர்வே விடுதலை பெற்றது. அது ஒரு நீண்ட கடல் பிரதேசம். யுத்தம் செய்யாமல் சத்தம் செய்யாமல் ஸ்வீடனில் இருந்து நோர்வே விடுதலை பெற்ற ஒரு நாடாகும். ஒவ்வொரு கிராமங்கள் ரீதியாகவும் ஒவ்வொரு சனசமூக நிலையங்களை நோர்வே திறந்தது. ஏனெனில் ஸ்வீடனில் இருந்து நோர்வே பிரிந்த போது அவர்களுக்கு ஸ்வீடிஷ் மொழிதான் தெரியும். அப்போது அவர்களுக்கு தாய்மொழி தெரியாது. நோர்வே ஸ்வீடனிடமிருந்து விடுதலை பெற்றவுடன் முதலாவதாக செய்த வேலை சனசமூக நிலையங்களை நிறுவி தங்களுடைய மொழியை ஒரு குறுகிய காலப்பகுதியில் கற்பித்தார்கள். தன்னுடைய தாய்மொழி இனத்தினுடைய அடையாளம். நோர்வேக்கான அடையாளங்களை கொண்டு வருவதற்கு சனசமூக நிலையங்கள் பாரிய பங்களிப்பை செய்தன. இதனால் தான் எங்களுடைய பிரதேசங்களிலும் இந்த சனசமூக நிலையங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம். முகம் அழிந்து போனால் நாங்கள் எங்களை தமிழன் என்று சொல்லிவிட முடியாது. தமிழ் தேசிய இனத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் மொழி. ஆகவே மொழியை நாங்கள் படிக்க வேண்டும் என்றால் சனசமூக நிலையங்கள் எங்களுக்கு முக்கியமானவை. ஆகவே இந்த தூர நோக்கோடு தூர எண்ணத்தோடு இந்த சனசமூக நிலையத்தை அமைப்பதற்கு நீங்கள் எடுத்த முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். வடமராட்சி பகுதியில் உள்ள ஆலயத்தில் இருந்து இராணுவத்தினர் திடீரென வெளியேறியுள்ளனர். வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள நாச்சிமார் ஆலயத்தில் இருந்து இராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர். 25 வருடங்களுக்கு மேலாக குறித்த ஆலய பகுதியை கைப்பற்றி குடியிருந்துள்ளனர். திடீரென நேற்று அங்கிருந்த இராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர். இராணுவத்தினர் வெளியேறியதை தொடர்ந்து குறித்த ஆலயத்தில் பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். ஆலயத்தில் இருந்து வெளியேறிய இராணுவம் அங்கிருந்து அனைத்து கட்டிடங்களையும் இடித்து அழித்துவிட்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திடீரென ராணுவம் வெளியேறியது குறித்த தகவல்கள் என்ன என்பது இதுவரை வெளியாகவில்லை. மண்டபம் கடல் வழியாக இலங்கைக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை அகதிகள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் 300க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் கடல் வழியாக சட்டவிரோதமாக தனுஷ்கோடிக்கு வந்து தமிழகத்தில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர். இவர்கள் அனைவரும் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். தற்போது இலங்கையின் பொருளாதார நிலை சீராகியுள்ளதால் முகாமில் தங்கியுள்ளவர்கள் மீண்டும் தாய்நாடு திரும்ப விருப்பம் தெரிவித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பலமுறை மனு அளித்தனர். எனினும் இவர்கள் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக தமிழகத்துக்குள் நுழைந்தமையால் இவர்களை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதில் சட்ட சிக்கல்கள் நிலவி வருகின்றன. இதன் காரணமாக முகாமில் உள்ள பலர் மீண்டும் சட்டவிரோத படகுகள் மூலம் இலங்கைக்கு தப்பி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மண்டபம் தெற்கு கடல் பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் நின்று கொண்டிருந்த 3 இலங்கை தமிழர்களை கியூ பிரிவு போலீசார் நேற்று மாலை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த ஜிம் ஸ்டீவ், அவரது மனைவி ராஜினி மற்றும் அவர்களது மகள் திபேந்தினி என்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் சட்டவிரோத படகு மூலம் இலங்கைக்கு தப்பி செல்ல காத்திருந்ததை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து அவர்களுக்கு உதவியாக டீசல் மற்றும் பைகளுடன் நின்றிருந்த மண்டபம் எருமைத்தெருவை பகுதியைச் சேர்ந்த 3 என மொத்தம் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 6 பேர் மீதும் மண்டபம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர்.